ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பாகிஸ்தான் அணி வேஸ்ட்டுங்க இந்த சாம்பியன் ட்ராஃபி தொடரில் விளையாடுனது. எனக்கு என்னமோ இந்த சாம்பியன் ட்ராஃபி இந்திய அணி வெல்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் இந்த தொடரை விட்டு வெளியே போயிட்டாங்க. அதுக்கப்புறம் பத்திரிகையாளர் சந்திப்பில் ரொம்ப கோவமாக பேசியிருக்காருங்க முன்னாள் பாகிஸ்தான் வீரர் மிஸ்பா. அது மட்டும் இல்லாமல் இவங்க தொடர் விட்டு வெளியே போனதுக்கு சில பல காரணங்கள் கூறியிருக்காரு. அவர் என்ன பேசுனார், ஏது பேசுனார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, மிஸ்பா அவர் பார்த்தீங்கன்னா முன்னாள் பாகிஸ்தான் கேப்டன் சொல்லாங்க. பாகிஸ்தான் குறித்து என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா, பாகிஸ்தான் அணி இந்த தொடரில் விளையாடுனது வேஸ்ட்டு தான் நான் நினைக்கிறேன். ஒரு போட்டிக்கிட்டு தோக்கலை, மழை வந்து ஏதோ அவங்கள காப்பாற்றி ஒரு புள்ளி வாங்கி கொடுத்துருக்கு எனக்கு தோணுது. கண்டிப்பாக அந்த போட்டியில் பங்களாதேஷுக்கு ரிசல்ட்டு ஃபேவராக போயிருக்கலாம். ரொம்ப கஷ்டமாக இருக்குது பாகிஸ்தான் அணி இந்த மாதிரி பார்க்கறதுக்கு. அவங்க இன்னும் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணால் தான் பேட்டிங் போலிங் ஃபீல்டிங் ஸ்கில்லாம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணால் மட்டும்தான் அவங்க இன்டர்நேஷ்னலில் நீடிக்க முடியும். இந்திய அணி உண்மையாக ஒரு வலுவான அணியாக இருக்காங்க. எனக்கு என்னமோ தோணுது இந்த வாட்டி சாம்பியன் ட்ராஃபி இந்திய அணி வெல்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அந்த தகுதியும் இந்திய அணிக்கு இருக்குது. ஒரு பேட்டிங் ஆர்டர் ரொம்ப கன் மாதிரி இருக்குது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த சாம்பியன் ட்ராஃபி இந்தியா எடுத்துகிட்டு போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்பா பார்த்தீங்கன்னா சூப்பராக பேசியிருக்காருன்னே சொல்லலாங்க. பாகிஸ்தான் அணியை கழுவி ஊற்றியிருக்காருன்னு சொல்லலாம். நம்மளை கொஞ்சம் பெருமை பற்றி பேசியிருக்காருன்னே சொல்லலாங்க. அவர் சொல்கிறது கரெக்டு தாங்க. ஏன்னா இந்திய அணி அந்த அளவுக்கு ஒரு கோப்பை வெல்றதுக்கான தகுதியான டீமாக தான் இருக்காங்க. அதனால் கண்டிப்பாக இந்திய அணி இந்த கோப்பை வென்றா செமையாக இருக்குங்க. ஏன்னா ரோஹித் சர்மா, விராட் கோலி எனக்கு தெரிஞ்சு இந்த இயரோட லாஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு முன்னே இந்த சாம்பியன் ட்ராஃபிலாம் எடுத்துகிட்டு போனால் நல்லாயிருக்கும் எனக்கு தோணுது. பொறுத்திருந்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் நிறைய பேர் கமெண்டில் கேட்டிருந்தீங்க, பரத் என்ன இந்த நியூசிலாந்து போட்டி வந்து நம்ம ஜெயிச்சால் தோத்தால் செமிஃபைனலுக்கு போக போகிறோம், அதில் எந்த மாதிரி டீமில் செலக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. அது கேள்விக்கு எனக்கும் விட தெரியல. ஆனால் இருக்கிற சான்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வருண் சக்கரவர்த்தி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குதா தகவல் வந்திருக்கு. அதிகாரப்பூர்வமாக வரல, பட் தகவல் வந்திருக்குங்க. அப்புறம் ஹர்தீப் சிங் உள்ளே வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. அஷித் ரானாக்கு பதில் ஹர்தீப் சிங்கும், குல்தீப் யாதவுக்கு பதில் வருண் சக்கரவர்த்தி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குதா தகவல் வந்திருக்கு. அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு நாள் 2 நாளில் விட்டுருவாங்க. அதனால் கண்டிப்பாக வந்தால் நல்லா இருக்குங்க அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு. ஏன்னா நல்ல ஒரு வருண் சக்கரவர்த்தி சூப்பராக போடுவார். ஏன்னா இன்ஜுரி ஆச்சுன்னா ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். கண்டிப்பாக தேவை. அதேமாரி கில்லெல்லாம் நீங்கள் சொல்ல தேவையில்லைங்க, செமையான ஃபார்மில் இருக்கார். அவரோட தொடர் கண்டிப்பாக அமையுங்க இது. அது மட்டும் இல்லாமல் அடுத்த போட்டியில் ஒரு 100 அடிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குதா கண்டிப்பாக அவர் நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு நல்ல ஃபார்மில் இருக்காருங்க நம்ம கில். பொறுத்து வந்து பார்க்கலாங்க நம்ம இந்திய அணி எந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நியூசிலாந்து அணிக்கு ஆப்போசிட்டாக வர சண்டே. நீங்கள் சொல்லுங்கள், நம்ம இந்திய அணி இந்த வாட்டி சாம்பியன் ட்ராஃபி கோப்பையை வெல்லுமா வெல்லாதா? உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கிங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.